இந்தியாவும் சீனாவும் தங்களின் கடின உழைப்பால்தான் உயர்ந்துள்ளன என அமெரிக்காவிற்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் அமெரிக்காவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் கிறிஸ்டோபர் லாண்டோவ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கடந்த 20 ஆண்டுக்கு முன் சீனாவின் நடந்த வர்த்தக உறவில் பல்வேறு பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனவே அப்போது மேற்கொண்ட தவறுகளை இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் செய்யவில்லை. அமெரிக்கா நலன்களை பாதுகாப்பதில் இந்தியாவுடன் இறுதி செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் அதிக தெளிவோடு அணுகுவோம். அனைத்து சந்தைகளையும் மேம்படுத்த நாங்கள் அனுமதிப்போம். பல வர்த்தக விவகாரங்களில் இந்தியா எங்களை விட முன்னோக்கி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பது அமெரிக்கா மட்டும் என்று அர்த்தமில்லை. மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்பதன் மூலம் அமெரிக்கா தனது இலக்குகளை அடைய முடியும். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்பதால் இந்த நூற்றாண்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கும். எங்கள் நாட்டின் நலன் கருதியே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் இந்தியாவின் சீன தூதர் ஷூ பெய்காங் தற்போது இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து பெய்காங், இந்தியாவும் சீனாவும் தங்களின் கடின உழைப்பால் தான் உயர்ந்தன. கடந்த சில சதாப்தங்களாக இந்தியா, சீனா இரண்டு நாடுகளும் அபரிதமான வளர்ச்சி அடைந்துள்ளன. இந்த முன்னேற்றம் பிற நாடுகளின் உதவியால் வரவில்லை. இரண்டு நாட்டை சேர்ந்த மக்களின் அறிவும் உழைப்புமே இதற்கு காரணம். இரு நாடுகளும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு அளித்து முன்னேற வேண்டும் என பேசியுள்ளார். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போரில் ஈரானுக்கு சீனா வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளது. தற்போது போர் உச்சகட்டத்தில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்தியாவிற்கு சப்போர்ட் செய்து அமெரிக்காவிற்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.